பெரியார் பண்பலை 90.4 அலைவரிசை வழங்கும் காற்றோடு கணிதம். அனைவருக்கும் வணக்கம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இப்படி ஒரு அழகான திருக்குறள் மூலமா திருவள்ளுவர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே கணிதத்தோட முக்கியத்துவத்தை நமக்கெல்லாம் சுட்டி காமிச்சிருக்காரு. இதை தவிர்த்து நம்ம அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 3 வேதம், 4 திசை, ஐம்புலன், அறுசுவை இப்படி எல்லா பக்கமுமே கணிதம் ஒரு முக்கியத்துவமான ஒன்னா இருக்கு. ஆமாங்க, அன்பை கூட்டிக்கொள், அறிவை பெருக்கிக்கொள், இனிமையை தனிமையால் வகுத்துக்கொள், பாவத்தை கழித்துக்கொள், அனைவருடன் சமமாக வாழ கற்றுக்கொள். அப்படி கணிதத்தையே தன்னோட வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருந்த கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜரின் பெருமையை பறைசாற்றும் வகையில நம்ம அரசு ஸ்ரீனிவாச ராமானுஜரின் பிறந்த நாளை உலக கணித தினமா அறிவிச்சிருக்காங்க. அதுபோல கணிதத்தை கீழ்த்தட்டு மக்களும் தெரிஞ்சுக்கணும்ன்ற வகையில பல்வேறு செயல்களையும் செஞ்சுட்டு வராங்க. அதுல நீங்க கேட்கவிருக்கும் காற்றோடு கணிதமும் ஒன்று. இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை NCSTC பிரிவு மற்றும் பெரியார் பண்பலை 90.4 இணைந்து வழங்கும் காற்றோடு கணிதம். பெரியார் சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு பகுதியிலுமே ரொம்பவே புதுமையான நிகழ்ச்சியில கொடுத்துட்டு இருக்க நம்ம காற்றோடு கணிதம் நிகழ்ச்சியில கடந்த 7 வாரங்களா பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்துல இருக்கிற பெரியார் சமுதாய வானொலி நடத்திய குழந்தைகள் கணித திருவிழா 2014 அப்படிங்கிற நிகழ்ச்சி தொகுப்பு தான் நேர்களை கேட்டுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களையும் நம்ம கேட்க போறோம் நேர்களே. அதோட கணிதம் புனிதமானது அப்படிங்கிற தலைப்புல நம்ம ஜெயந்தி மேடம் ஒரு கவிதையும் வச்சிருக்காங்க. அதையும் இன்னைக்கு கேட்க போறோம் நேர்களே. சரி வாங்க இன்றைய நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போலாம். இன்றைய நிகழ்ச்சியோட முதல் பகுதியா நம்ம கேட்க போறது கரந்தை தமிழ்வேல் உமா மகேஸ்வரா பள்ளி மாணவன் கிருஷ்ணனோட பேச்சு தான் நேர்களை கேட்க போறோம். வாங்க கேட்கலாம் நேர்களே. என்னுடைய பேர் எஸ் கிருஷ்ணன். தமிழவேல் உமா மகேஸ்வர மேல்நிலை பள்ளி கரந்தை தமிழ்ச்சங்கத்திலேருந்து வரேன். தமிழ்ல பற்று இருக்குன்னு எங்க பள்ளியில சொல்றாங்க, மிக்க ரொம்ப அதிகமா இருக்கு. அதனாலதான் இந்த தலைப்பை நான் முக்கியமா எடுத்தேன். இந்த தலைப்பு என்ன கொடுத்திருக்காங்கன்னா கணிதவியலாளர்களின் வாழ்க்கை வரலாறுன்னு கொடுத்திருக்காங்க. கணிதவியலாளர்னு சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வருது ராமானுஜம். அதுவும் நான் பிறந்த மாவட்டத்திலேயே அவர் இருக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அவரை பத்தி தான் நான் பேச போறேன். அனைத்து உலகம் போற்றும் சீனிவாச ராமானுஜம் அவர்கள் தமிழகத்தின் அறிவிற்கு ஒரு முன்னோடி, இந்திய அறிவியல் ஆற்றல் மிக்க கண்ணாடி, பாரத தாயின் பெருமைக்கும் திறமைக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் தான் கணித மேதை ராமானுஜம் அவர்கள். எழுச்சியோடும் ஏற்றத்தோடும் புகழ்ச்சியோடும் பூரிப்போடும் புன்னகையோடும் புது பொலிவோடும் புரட்சிகரமான மாற்றத்தை தனக்கும் தன் சார்ந்த குடும்பத்திற்கும் தான் பிறந்த மண்ணிற்கும் உருவாக்க முடியும் என்றால், உலக அளவில் உன்னத முறையில் முன்னேற முடியும் என்றால், தன் ஒப்பில்லாத வாழ்க்கையால் 32 வயதிற்குள் முழுமையாக சாதித்த ஒரு இன்முற்ற மனிதன் மனிதர்கள் மிகச் சிலரே கணித மேதை ராமானுஜர் என்று கூறுகிறார். ராமானுஜர் இவர் தன் தந்தை பெயரையும் சேர்த்து சீனிவாச ராமானுஜம் என்று கூறுகிறார். இவர் சந்தித்த பிரச்சனைகள் எத்தனையோ துன்பங்கள், ஏராளமான தோல்விகள், விதவிதமான சறுக்கல்கள், வித்தியாசமான நெருக்கல்கள், இந்திய கல்வி திட்டத்தின் அந்த கால குருட்டுத்தனமான சட்டங்கள், அந்த காலத்துல ஆங்கிலேயர் செய்த சட்டங்களால பெரிதும் பாதிக்கப்பட்டார். அந்த மேதை பாதிக்கப்பட்டாரா? அதுதான் அவர் கதை. அதையும் மீறி அந்த கொடுமைகளையும் தாண்டி சாதனை படைத்துள்ள அந்த சாகா வீரனை பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 வரிய உங்கள பகிர்ந்து வந்துக்கிறேன். முதல்ல என் தமிழன்னையை வழங்கி கொண்டுகிறேன். தமிழன்னை என்ற வார்த்தை வந்தவுடன் தமிழை வணங்க வேண்டும் என்பதால் தொண்டு செய்த பழுத்த பழம் தூய தாடி மார்பிள் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மனக்குகையில் சிறுத்த எழும் என்ற தந்தை பெரியாரின் வாக்குக்கு இணங்க தந்தை பெரியாரோட பாட்டையே பாடி தொடங்குறதுல மத்தற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ராமானுஜர் என்பவர் கோயில் நகரான கும்பகோணத்தில் 1887 டிசம்பர் 22 பிறந்திருக்காரு. ஆரம்ப கல்வி நல்லா பயின்றிருக்காரு. கணிதத்திலே நல்ல ஆர்வம் கொண்டுட்டு இருக்காரு. இளமையில வறுமை ஏற்பட்டதுனாலதான் பிள்ளை பருவ நட்பு அதிகமா கொண்டதுனால ராமானுஜர் தான் கணக்கிலே சிறந்தவர்னு சொல்றாங்க. ராமானுஜர் போட்ட புதிர கண்டுபிடிக்காம இன்னைக்கு எத்தனை PhD, அதாவது PhD சொல்லப்பற படிப்பு இன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அத சில பேர் தான் இன்னைக்கு அதை கண்டுபிடிச்சு சாதனை ஆக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அவர் கண்டுபிடிச்ச கணிதம் இன்னைக்கு சில கணிதம் தான் இன்னைக்கு விடை கண்டு கொண்டிட்டு இருக்காங்க. ஆனா விடையே இல்லாம இன்னைக்கு சில கணிதங்கள் இருக்கு கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் எந்த ஒரு நுட்பங்களும் இல்லாமல் அந்த காலத்துல ஒரு கணிதத்து மேல இவ்வளவு பற்று இருக்கிற தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த ராமானுஜங்கிறது நான் இந்த மாவட்டத்தில் பிறக்கிறது மத்தட்ட மகிழ்ச்சி அடைகிறதுல பெருமையே இல்லை. கல்லூரி கல்வியா இருக்கட்டும், சென்னை கல்வியா இருக்கட்டும், காண்பதெல்லாம் கணக்கே சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு இவங்க ஒரு தலைப்பு ஒண்ணு கொடுத்திருக்காங்க,
காற்றோடு கணிதம். ஆனா ராமானுஜம் அந்த காலத்துல தஞ்சை மாவட்டத்துல பரவிடுச்சான்னு தெரியல. இன்னைக்கு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுலும் சரி, 10ஆம் வகுப்பு பொதுத் சரி, கணிதத்துல தஞ்சை மாவட்ட மாணவ மாணவிகள் தான் முதலிடத்தை பெறாங்கிறத பெருமை அடைஞ்சு கொள்கிறேன். இது மட்டும் இல்ல, வேலையா வேலை, கணித இதழ் கட்டுரைகள், லண்டனில் இருந்து அழைப்பு, பேராசிரியர் நெவிலுடன் சந்திப்பு, வெளிநாடு செல்ல எதிர்ப்புன்னு பல பிரச்சனையை தாண்டியும் லண்டனுக்கு சென்று கேம்பிரிட்ஜ்ல பல்கலைக்கழகத்துல பட்டம் பெற்ற ஒரே இந்திய குடிமகன் என்றால் ராமானுஜம் தான், ராமானுஜம் தான், ராமானுஜம் தான். இமயமலையில நின்று சொல்லி கத்தினாலும் கூட ராமானுஜத்துக்கு நிகர் இன்னைக்கு வரைக்கும் யாருமே கிடையாதுன்னு தான் சொல்லலாம். புகழோ புகழ். MA பட்டம் பெற்றார். உடல்நலை குறைவால் இன்று ராமானுஜன் இறந்தார். ஆனாலும் அவர் பெருமைப்படுத்துறதுக்காக தமிழ்நாடு அரசு 1962ஆம் தேதி டிசம்பர் 22 அவர் இறந்த தினத்தை, அதாவது மன்னிக்கவும், அவர் பிறந்த தினத்துக்கே 25 லட்சம் அவர் முகம் கொண்ட காசோலை வெளியிட்டாங்க. வெறும் 15 காசுகள் தான் அந்த காசோலை. இதுல என்ன ஒரு மகிழ்ச்சி எனக்குன்னா, 25 காசோலைகள் அன்று விற்று போயிடுச்சு. இல்ல, எனக்கு ரொம்ப மத்தட்ட மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டும் இல்லாம 1963 கணித விஞ்ஞானி நிறுவனமாகவும், 1964 ராமானுஜ நிறுவனமும், 1967 சீனிவாச ராமானுஜ விஞ்ஞான நிறுவனமும், 1972 கபார் சிங் ராமானுஜம் என்ற பட்டம் பெற்று குடிநீர் கட்டுப்பாடுக்காக இருந்த கப்பலுக்கு கூட இன்னைக்கு ராமானுஜம் பேர் இருக்காங்க. எனக்கு கொடுத்த தலைப்போ மிக மிக கடல் விட பெருசு. ஆனா இன்னைக்கு எனக்கு அடுத்து சில மாணவர்கள் இங்க பேசணும்ட்டு ஆர்வமா இருக்காங்க. எனவே நான் பேசினது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு 3 எழுத்துல வெற்றி கொடுத்தாலும் 3 எழுத்துல தோல்வி கொடுத்தாலும் கரந்தை தமிழ்ச்சங்க மாணவனா 3 எழுத்துல நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன நேர்களே, தமிழ்வேல் உமாமகேஸ்வரா பள்ளி மாணவன் கிருஷ்ணனோட பேச்சை கேட்டீங்களா? ரொம்ப ஆவேசமான பேச்சுன்னு கூட சொல்லலாம் நேர்களே. ரொம்ப சூப்பரா பேசின கிருஷ்ணனுக்கு நம்ம பெரியார் சமுதாய வானொலி சார்பா நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கு அடுத்ததா நம்ம கேட்க போறது ஒரு சூப்பரான கவிதை, அதாவது கணிதம் சார்ந்த ஒரு கவிதை தான் நேர்களே கேட்க போறோம். வாங்க கேட்கலாம். என் பேர் விவேகா. எல்லாருக்கும் வணக்கம். நான் கணிதத்தை வாழ்க்கையோட ஒன்றி பல கோணங்கள்ல பார்க்கலாம். அதுல ஒரு கோணத்தை பேஸ் பண்ணி நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன். அதை உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். தோன்றில் புகழோடு தோன்றுக, வெற்றி வந்து உன் முன்னே மண்டியிட்டு வெற்றி மேடை ஏறி நிற்க வேண்டும் என்றால் விறுவிறுப்பாய் சுறுசுறுப்பாய் கூட்ட வேண்டும். விரக்தி, பயம், தோல்விகளை கழிக்க வேண்டும். ஒரு சிறிய தோல்வி கூட உன்னை ஓட்டி நின்று பற்றிவிடக் கூடாதென்றால் தொற்றிவிடும் சோம்பலினை ஒழித்து கட்டு. தொடுவாய் நீ இமயத்தின் சிகரம் கூட. பெருக்கல் எனும் பெருங்கணக்கை நெடுங்கணக்காய் பெரிதாக்கி காட்டு உன் திறமை எல்லாம் ஆற்றலுடன் செயல்முறையாய் வகுத்து காட்டு. புகழோடு தோன்றும் உன் உருவம் இந்த பூமியிலே மின்னலை போல் மறைந்தா போகும். உறைவாளின் உள்ளில் இருந்து வந்து விட்டால் உடைவிஞ்ச யார் இந்த புவியின் மீது. என்ன விவேகாவோட கவிதை கேட்டீங்களா? ரொம்பவே அருமையா இருந்துச்சுல்ல? ரொம்ப அழகா கவிதை சொன்ன விவேகாவுக்கு நன்றி. அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஒரு ரொம்பவே சூப்பரான ஸ்பீச்னு கூட சொல்லலாம். ரொம்ப சூப்பரா பேசுறதுக்காக ஒரு மாணவி காத்துட்டு இருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட பேசுவோம். என் பெயர் லிலிபின்ஸ்கா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நியூ விஷன் அக்சரியன் பிரைமரி ஸ்கூல். கணித மேதை ராமானுஜம் பற்றி உங்கள் முன் பேச வந்துள்ளேன். கணித மேதை ராமானுஜம் அவர்கள் ஈரோட்டில் வாழ்ந்து வந்தார். 22/12/1887 பிறந்தார். இவர் 3 வயது வரை பேசும் திறனற்றவராக இருந்தார். பள்ளியில் சேர்ந்து பிற மாணவர்களுடன் பேசி பழகினால் பேச்சு திறன் வந்துவிடும் என பெற்றோர் நம்பினர். அவர்களது நம்பிக்கை வீண் போகவில்லை. பள்ளியில் சேர்ந்த பின் ராமானுஜம் நன்கு பேச ஆரம்பித்தார். சிறு வயது முதலே ராமானுஜம் கணித பாடத்தில் விருப்பம் இருந்தது. அதனால் கணித திறமையை வெளிப்படுத்தினார். வேணியை பள்ளியில் படிக்கும் போதே கல்லூரி மாணவர்கள் கணித தொடர்பான ஐயங்களை போக்கினார். கல்லூரி மாணவர்களுக்கு ஐயங்களை போக்கினார். தான் கண்டுபிடித்த தேற்றங்களின் எடுகோள்களையும் கேள்விகளாக கேம்பிரிட்ஜ் ஸ்பிரிங் என்பவர் மூலம் அனுப்பினார். 22/14/1920 உயிர்நீத்த அவருக்கு தபால்
தபால் தலை வெளியிடப்பட்டது. நாமும் கூட கணித மேதை ராமானுஜ பாடங்களை படித்து ஐயமர கற்று வாழ்வில் வருவோம். நன்றி. ரொம்பவே சூப்பரா பேசின லில்லி பிரின்சியாவுக்கு பெரியார் சமுதாய வானொலி சார்பா வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நேயர்களே. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம் நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையின் காற்றோடு கணிதம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் செவிக்கு விருந்தாக அமையும் உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. அக்கா அக்கா வாடி வா. இப்பதான் இந்த வீட்ல உன் கண்ணுக்கு தெரிஞ்சுதா? என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன திடீர் பண்ணுவேன், காய் தான் அரிஞ்சிட்டு இருக்கேன். காய்கறியா? பரவாயில்லையே, இந்த கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கே. எங்கக்கா வாங்குனீங்க? இதோ இந்த மோகன கடையில் தாண்டி 1 கிலோ 25 ரூபான்னு சொன்னான்னு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். என்னது 1 கிலோவா? இல்லையே, இதை பார்த்தா அப்படி தெரியலையே. தெரியாது உன் உள்ள கணை வச்சு நல்லா பாருடி. இல்லக்கா, உண்மையதான் சொல்றேன். இது பார்த்தாலே அளவு தெரியலையா? 1 கிலோ இருக்கிற மாதிரி தெரியலையே. ஐயோ அப்படியா? இந்த படுபாவி என்னை ஏமாத்திட்டானா? நாளைக்கு போறப்ப அவனுக்கு இருக்கு. அவனை சொல்லி என்னுடைய பிரயோஜனம்? நான் படிச்சிருந்தேன் இந்த நிலைமை எனக்கு வந்திருக்குமா? ஏன்க்கா அப்படி சொல்றீங்க? நீங்களும் நினைச்சா இப்பவே படிக்கலாம். அட போடி, என்ன பள்ளிக்கூடம் போய் படிக்க சொல்றீங்களா? பள்ளிக்கூடம் தான் போக வேணாம்க்கா, இருக்கவே இருக்கு நம்ம பெரியார் சமுதாய வானொலி. என்னது பெரியார் சமுதாய வானொலியா? என்னடி சொல்ற? ஆமாக்கா, நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி போடுறாங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை ஒளிபரப்புறாங்க. அதுல நீங்க ரொம்ப சுலபமா எல்லா கணிதத்தையும் கத்துக்கலாம். அப்படியா? இப்படி ஒரு திட்டம் வேற இருக்கா? சரி, நாளையில இருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை கேட்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. நீங்கள் இணைந்திருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையின் காற்றோடு கணிதம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பெரியார் சமுதாய வானொலி நடத்திய குழந்தைகள் கணித திருவிழா 2014 நிகழ்ச்சியோட தொகுப்பு தான் எங்களை கேட்டுட்டு இருக்கோம். அதுல பலவிதமான பள்ளிகள் இருந்து பல மாணவர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதை பத்தி ஒரு நிகழ்ச்சி தொகுப்பு தான் எங்களை கேட்டுட்டு இருக்கோம். வாங்க தொடர்ந்து கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சியில அடுத்தது நம்ம கேட்க போறது ஒரு விமர்சனம் தாங்க. அதாவது வல்லம் அரசினர் மகளிர் மேல்நிலை பள்ளி ஆசிரியர்கள் இந்த குழந்தைகள் கணித திருவிழா 2014 அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற தன்னுடைய கருத்துக்களை வந்து தெரியப்படுத்துறதுக்காக இருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட கேட்கலாம். என்னுடைய பேர் ஆர்த்தி. வல்லம் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி பெரியார் காலேஜ்ல வந்து கடந்த வாரம் கணித திருவிழா வச்சிருந்தாங்க. அதுல வந்து எங்களுடைய பள்ளி மாணவிகள்லாம் வந்து கலந்துக்கிட்டு நிறைய வந்து பரிசுகளை வென்றார்கள். கணித திருவிழாவில் வந்து பிள்ளைங்க கலந்துக்கிட்டதுனால மற்ற காம்படிஷன் சயின்ஸ் எல்லாம் அடிக்கடி வந்து அந்த காம்படிஷன் எல்லாம் வைக்கிறாங்க. ஆனா வந்து கணித திருவிழாவில் வந்து அந்த கணித தொடர்பான வந்து காம்படிஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்படிங்கிறது பெரியார் மணியம்மை காலேஜ்ல வந்து அந்த கணித திருவிழா வச்சது வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கணிதத்துல வந்து ஒரு ஈடுபாடையும் ஒரு ஊக்கத்தையும் கொடுக்கறதா இருந்தது. பிள்ளைங்க ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அந்த பள்ளி மாணவிகள் வந்து ரொம்ப சிறப்பான முறையில பண்ணி எல்லா போட்டிகள்லையும் வந்து நல்ல முறையில பங்கெடுத்து நிறைய பரிசுகளை வந்து பெற்றார்கள். இது வந்து பிள்ளைங்களுக்கு வந்து மாணவர்களுக்கு வந்து உற்சாகப்படுத்துறதா இருந்தது இந்த கணித திருவிழாவானது. அதை விட காலேஜ் வந்து எங்க பள்ளிக்கு வந்து பள்ளி மாணவிகளுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செஞ்சு கொடுத்தாங்க. நேம் வந்து லதா, அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி வல்லம்.
கணித பட்டதாரி ஆசிரியர். அதாவது மேத்ஸ்ல வந்து எப்படி திருவிழா அப்படி வைப்பாங்க போவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு புதிராவே இருந்துச்சு. அது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து எங்க ஸ்கூல் பசங்க எல்லாம் கொண்டு வரும்போது மேத்ஸ்ல நாங்களும் நிறைய கருத்துக்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நெட்ல பார்த்து கேதர் பண்ணி ஸ்டூடெண்ட் எப்படி கரெக்ட் பண்ணி எப்படி நம்ம வந்து பண்றது போறதுன்னு ஒரு எதிர்பார்ப்போட இருந்தோம். அந்த எதிர்பார்ப்பு பாதியெல்லாம் நிறைவேறிச்சு பெரியார் மணியம்மையில் வந்த போது. இன்னும் கணிதத்துல புதுமையா அது மாதிரி பண்ணலாம் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் எங்களுக்கு கிடைச்சது. அது மாதிரி அரசு பள்ளியெல்லாம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ற ஸ்கூல். ஆனா என்ன ஒரு கொஞ்சம் இதுவா இருந்ததுன்னா போனதெல்லாம் கிஃப்ட் எல்லாம் ரொம்ப நல்லபடியா கொடுத்துட்டு இருந்தீங்க. இப்ப பிள்ளைங்க வந்து பெரிய கிஃப்ட் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகே, பரவாயில்ல, அவ்வளவுதாங்க சார். ஓகே, நன்றி நன்றி. உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சதுக்கு ரொம்பவே நன்றி மேடம். அது மட்டும் இல்லாம கிஃப்டை பத்தி மேடம் சொன்னாங்கல்ல, அதாவது கிஃப்ட் வந்து புத்தகங்களா வந்து கொடுக்கப்பட்டது அப்படிங்கறத பத்தி சொன்னாங்க. காரணம் வந்து எங்களுடைய பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தோட முக்கியமான நோக்கமே வந்து மட்காத அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து டிஃபன் பாக்ஸ், பிளேட் அந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம் எதுவுமே வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல தான் வந்து பரிசு பொருட்களா வந்து பிளாஸ்டிக் பொருட்களை கொடுக்காம என்னைக்குமே வந்து அழியாத ஒரு சூழல்களா இருக்கக்கூடிய புத்தகங்களை வந்து பரிசு பொருட்களா கொடுத்தோம் அப்படிங்கறத தெரியப்படுத்துற நேயர்களே. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில இன்னும் நிறைய வித்தியாசமான குழந்தைகளோட பாடல்கள், பேச்சுகள் எல்லாத்தையுமே கேட்க போறோம். அடுத்தது நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து கேட்க போறது வந்து ஒரு சூப்பரான கவிதை நேயர்களே. கவிதை அப்படின்னு சொன்ன உடனேயே வந்து எனக்கு ஞாபகம் வருது வந்து ஃபாதர் ஆண்டனி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவி வர்ஷவர்த்தினியோட கவிதை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. வாங்க இப்ப அந்த கவிதையை கேட்கலாம். My name is R. Varshavardhini. I am studying in 5th standard. My school name is Father Anthony Metric Higher Secondary School, Vallam. நான் இப்பொழுது சொல்லும் கவிதை கணிதத்தின் பயன்பாடு. அறிவியலின் அரசி கணிதம், அந்த கணிதத்தின் அரசி என் முறை இனம். அதை முறையாக பயின்றால் வாழும் மனித இனம், அதை முறையாக பயின்றால் வாழும் மனித இனம். எட்டாக பிரித்து வாழ்வது வாழ்க்கை, எட்டாத உயரத்திற்கு நம்மை கொண்டு சேர்ப்பது கணிதத்தின் இயற்கை. எட்டாக பிரித்து வாழ்வது வாழ்க்கை, எட்டாத உயரத்திற்கு நம்மை கொண்டு சேர்ப்பது கணிதத்தின் இயற்கை. கணிதம் இல்லாத வாழ்வு என்றும் சேர்க்கை, கணிதம் இல்லாத வாழ்வு என்றும் சேர்க்கை. எட்டாத உயரத்தில் பறந்தது பறவை, அதை கண்ட ஆகாய விமானம் படைத்தது நமக்கு உணர்த்துவது கணித உறவை. எட்டாத உயரத்தில் பறந்தது பறவை, அதை கண்ட ஆகாய விமானம் படைத்தது நமக்கு உணர்த்துவது கணித உறவை. நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா கவிதை சொன்ன வர்ஷவர்த்தினிக்கு வந்து நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து அடுத்ததா நம்ம கேட்க போறது தாமரை இன்டர்நேஷனல் பள்ளி மாணவி அபிதா ரோஷினியோட கவிதை தான் எங்களுக்கு கேட்க போறோம். வாங்க கேட்கலாம். என் பேர் அபிதா ரோஷினி. நான் வந்து எண்ணும் எழுத்தும் கண்ணென தகுங்கிற ஔவையாரோட மொழியிலிருந்து ஒரு கவிதை சொல்ல போறேன். அழகான என் அம்மா கைப்பிடித்தே அன்று ஒரு நாள் பள்ளிக்கு அழைத்து சென்றாள். பள்ளியிலே முதலில் சொல்லித் தந்த பாடம்தான் என்னுடைய வாழ்க்கை பாடம். கற்கண்டு சொற்கொண்ட தமிழை கற்று தாண்டி பல படி தாண்டி வந்தபோது ஐயன் திரு வள்ளுவனை ஆழமாக ஐயா தமிழ் ஐயாவும் கற்பித்தாரே. கற்கண்டு சொற்கொண்ட தமிழை கற்று தாண்டி பல படி தாண்டி வந்தபோது ஐயன் திரு வள்ளுவனை ஆழமாக ஐயா தமிழ் ஐயாவும் கற்பித்தாரே. அன்புடைமை அதிகார கருத்தை எல்லாம் அடுக்கடுக்காய் கூட்டிக்கொள், அறிவை மேலும் விரிவாக்க குறைகள் யாவும் விடைபெற்றே ஓடிவிடும் கழித்தல் போலே. பெரியாரின் சிந்தனையை பெருக்கச் சொன்னால் பெண் சிங்கம் போல் என்று நடக்கிறேனே, மணியம்மை வழி நடக்க விரைகிறேனே. நன்றி. நீங்கள் இணைந்திருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையின் காற்றோடு கணிதம். இன்னைக்கு நம்ம காற்றோடு கணிதம் நிகழ்ச்சியில நம்ம கேட்டுட்டு இருக்கிறது பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பெரியார் சமுதாய வானொலி நடத்திய குழந்தைகள் கணித திருவிழா 2014 அப்படிங்கிற நிகழ்ச்சி தொகுப்பு தான் நேர்களை கேட்டுட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து இப்ப நம்ம கேட்க போறது ஃபாதர் ஆண்டனி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியுடைய ஆசிரியர் வந்து இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற தன்னோட கருத்துக்களை வந்து தெரியப்படுத்துறதுக்காக இருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். My name is M. Rajkumar Lasar. I'm coming from Father Anthony's Metric Higher Secondary School, Vallam. நான் வந்து இந்த பெரியார் மணியம்மையில பார்த்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு நடத்திய கணித திருவிழாவுக்கு வந்திருந்தோம். இந்த கணித திருவிழாவில் கணிதத்தை பற்றி கணித சம்பந்தமான அனைத்து நிகழ்ச்சிகளுக்காகவும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டாங்க. இதில் நிறைய போட்டிகள் நடந்தது. அது எங்கள் பள்ளியிலிருந்து பார்த்தீங்கன்னா எல்லா போட்டிகளும் மாணவ மாணவிகள் கலந்துக்கிட்டு
பரிசுகள் வாங்கினாங்க. அதுல ஓவரால் பிரைஸ்ல 5th பிரைஸ் வாங்கினது எங்க ஸ்கூலு. டோட்டலா 16 பிரைஸ் வாங்கினாங்க. கணிதத்துக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. மாணவ மாணவிகளுக்கும் இந்த கணித திருவிழா ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. இதற்காக இந்த கல்லூரி முதல்வர், வைஸ் சான்சலர் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்பவே நன்றி சார். இந்த பெரியார் சமுதாய வானொலி நடத்திய குழந்தைகள் கணித திருவிழா 2014 அப்படிங்கிற நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்ற தன்னோட கருத்துக்களை தெரிவிச்சதுக்கு ரொம்பவே நன்றி சார். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில கேட்க போறது இந்த காற்றோடு கணிதம் நிகழ்ச்சியிலே ரொம்பவே மக்களுக்கு பிடிச்ச பகுதி அப்படின்னு சொன்னோம்னா எங்கும் மணக்கும் கணக்கு பகுதி. இன்னைக்கு எங்கும் மணக்கும் கணக்கு பகுதியில நம்ம ஜெயந்தி மேம் நமக்காக கணிதம் புனிதமானது அப்படிங்கிற தலைப்புல ஒரு கவிதை வச்சிருக்காங்க. வாங்க கேட்கலாம். வணக்கம். கணிதம் புனிதமானது. ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு என்னும் பழமொழி தொடங்கி கணக்கு கரும்பு அதை நீ விரும்பு என்னும் முதுமொழி தொட்டு எங்கும் கணக்கு, எதிலும் கணக்கு, பால் கணக்கு, மளிகை கணக்கு, வாடகை கணக்கு, வங்கி கணக்கு, இதில் எதில் பிழை என்றாலும் கணக்கு தரும் பிணக்கு. இதில் எதில் பிழை என்றாலும் உனக்கும் எனக்கும் மணக்கும் நட்பை சுணக்கும் இந்த கணக்கு. இதில் எதில் பிழை என்றாலும் உனக்கும் எனக்கும் மணக்கும் நட்பை சுணக்கும் இந்த கணக்கு. வாழ்க்கை ஒரு வட்டம், முக்கோண காதல் என்றெல்லாம் கூறும்போது அளவியல் என்னும் கணக்கியல் அளவிடுகிறது வாழ்வியலை. அளவியல் என்னும் கணக்கியல் அளவிடுகிறது வாழ்வியலை. காதல் புனிதமானது, அதைவிட கணிதம் புனிதமானது. ஏனெனில் கூட்டலும் கழித்தலும் பெருக்கலும் வகுத்தலும் இல்லாமல் வாழ்வு இல்லை. கூட்டலும் கழித்தலும் பெருக்கலும் வகுத்தலும் இல்லாமல் வாழ்வு இல்லை. கணிதம் புனிதமானது. ஏனெனில் புரிந்து கொள்ளாமல் அது புத்தியில் புகுந்து விடாது. ஏனெனில் புரிந்து கொள்ளாமல் அது புத்தியில் புகுந்து விடாது. கணிதம் புனிதமானது. ஏனெனில் பழக பழக பாலும் புளிக்கும், ஆனால் பழக பழக கணக்கு மட்டுமே கைவரும். பழக பழக பாலும் புளிக்கும், ஆனால் பழக பழக கணக்கு மட்டுமே கைவரும். நன்கு நாம் தமிழ் படித்தாலும் ஆங்கிலம் படித்தாலும் இங்கு நாம் கணிதம் படித்தால்தான் எங்கும் நாம் வளமாய் வாழ்ந்திடல் சாத்தியம். நன்கு நாம் தமிழ் படித்தாலும் ஆங்கிலம் படித்தாலும் இங்கு நாம் கணிதம் படித்தால்தான் எங்கும் நாம் வளமாய் வாழ்ந்திடல் சாத்தியம். நுங்கு நான் வாங்கினாலும் அதில் பங்குனக்கு கொடுத்தாலும் எண்ணியலும் பின்னமுமே முன்னம் நிற்கும். எண்ணியலும் பின்னமுமே முன்னம் நிற்கும். ஐஸ்வர்யாராயின் அழகான பல்வரிசை, மாதுளையில் முத்துக்கள் பொதிந்திருக்கும் நேர்த்தி, இவைகளை நோக்குங்கால் அணிகள் என்னும் கணக்கியலே நினைவில் வரும். இவைகளை நோக்குங்கால் அணிகள் என்னும் கணக்கியலே நினைவில் வரும். குறும்புகளின் எண்ணிக்கை அதிகமானால் திட்டுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். வாங்குகின்ற மதிப்பெண்கள் அதிகமானால் எடுக்கின்ற தரவரிசை குறைந்தே போகும் என்பன போன்ற உண்மைகள் நேர்மாறல் எதிர்மாறல் கணக்குகளை நினைவூட்டும். என்பன போன்ற உண்மைகள் நேர்மாறல் எதிர்மாறல் கணக்குகளை நினைவூட்டும். இன்றைய ஆட்டத்தில் வெல்லப்போவது இந்தியாவா பாகிஸ்தானா என்று திகிலோடு காத்திருக்கும் வேளையிலே நிகழ்தகவு கணக்கெல்லாம் நெஞ்சத்தில் நின்றாடும். இன்றைய ஆட்டத்தில் வெல்லப்போவது இந்தியாவா பாகிஸ்தானா என்று திகிலோடு காத்திருக்கும் வேளையிலே நிகழ்தகவு கணக்கெல்லாம் நெஞ்சத்தில் நின்றாடும். 11ஆம் வகுப்பினிலே துன்பம் தந்த வகையீடு தொகையீடு கணக்கெல்லாம் 11ஆம் வகுப்பினிலே துன்பம் தந்த வகையீடு தொகையீடு கணக்கெல்லாம் விண்வெளி விஞ்ஞானத்தில் உதவியதை அறிந்தபோது புன்கணிதமாய் தோன்றிய நுண்கணிதம் இன்கணிதமாய் மாறியது இன்றனக்கு. புன்கணிதமாய் தோன்றிய நுண்கணிதம் இன்கணிதமாய் மாறியது இன்றனக்கு. கிழக்கு பக்கமாய் 5 கிலோமீட்டர் நடந்து போனா கீரிப்பட்டி வருமென்று பல்லு போன பெரியவர் பட்டணத்து இளைஞனுக்கு வழி சொல்லும் வேளையிலே மேக்னிடியூடும் டைரக்ஷனையும் சொல்லும் வெக்டர் கணிதம் படிப்பறியாய் இப்பட்டிக்காட்டு முதியவருக்கு எப்படி தெரியும் என்றே வியந்தபோது, வாழ்க்கை என்பது கணக்கு, அதை வாழ்ந்து பார்ப்பது நம் இலக்கு என்றானது இன்றெனக்கு. வாழ்க்கை என்பது கணக்கு, அதை வாழ்ந்து பார்ப்பது நம் இலக்கு என்றானது எனக்கு. சில்லு பாண்டி
கிள்ளித்தாண்டி, பம்பரம், பரமபதம், தாயம், பல்லாங்குழி அனைத்திலும் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது எண்களும் அந்த எண்களை நோக்கும் கண்களும் தான். இப்படி எங்கும் எதிலும் நீக்கமர நிறைந்திருப்பதால் கணக்கு எனக்கு காற்று. இப்படி எங்கும் எதிலும் நீக்கமர நிறைந்திருப்பதால் கணக்கு எனக்கு காற்று. தூணிலும் துரும்பிலும் திளைத்து நிற்பதால் கணக்கு எனக்கு கடவுள். மொத்தத்தில் கணிதம் என்பது வணிதமானது. அதை கற்றுக்கொள்வது இனிமையானது. நன்றி, வணக்கம். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம் நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையின் காற்றோடு கணிதம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் செவிக்கு விருந்தாக அமையும் உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. பேப்பர் பழைய பேப்பர் அம்மா பேப்பர் போடுங்க பழைய பேப்பர் எதுவும் ஜாமான்லாம் இருந்தால் போடுங்கம்மா, எதாக இருந்தாலும் வாங்குவோம்மா. பேப்பர் தம்பி இங்க வா. என்னக்கா வீட்டில் பேப்பர்ல தான் இருக்கா? இருந்தா உடனே போடுங்கக்கா. ஆமாப்பா, பழைய தாள்லாம் வீட்டுல இருந்து அடசல தான் உண்டாகுது. இதெல்லாம் எடுத்துட்டு போ. எவ்வளவு வருதுன்னு பார்த்து சொல்லு. இதோ எடுத்துட்டு போறேங்க்கா. 1 கிலோ எவ்வளோப்பா? அக்கா கிலோ வந்து 6 ரூபாக்கா. என்னக்கா நம்ம வீட்டில் பேப்பர் இருக்கா? இருந்தா உடனே எடுத்துட்டு வாங்க, நம்மள்ட்டே போடுங்க. இதோ இருப்பா, எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் எம்பிட்டு வருதுன்னு பார்த்து சொல்லுப்பா. அக்கா நமக்கு வந்து 5 கிலோ, அதனால 25 ரூபா வருதுக்கா. இந்தப்பா, இந்த பேப்பரையும் எடை போட்டு சொல்லு. இதோ பார்த்து சொல்றேங்க்கா. இந்த பேப்பர் ரொம்ப கம்மியா இருக்கு, பரவாயில்ல. அக்கா நமக்கு 2 கிலோ வருதுக்கா. கிலோ எவ்வளவு சொன்னா? 6 ரூபாயா? ஆமாங்கா. நீங்க எத்தனை கிலோ போட்டீங்க? நான் 5 கிலோ போட்டேன். 5 கிலோ எவ்வளவு வருது? 25 ரூபான்னு சொன்னாப்ல. என்னது 5 கிலோ 25 ரூபாயா? இல்லையே, 30 ரூபாயில வரும். அட இல்லக்கா, நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க, 5 கிலோ 25 ரூபா தான் வருது. இல்ல தம்பி, 30 ரூபாய் தான் வரும். அட நீங்க போய் சொல்லலாம், நான் போய் சொல்லலாம். என் கலாகுலேட்டர் போய் சொல்லாதுக்கா. ஒரு நிமிஷம் இருங்க, அதை பார்த்து சொல்றேன். எவ்வளோ கிலோ நீங்க போட்டீங்கக்கா? 5 கிலோ. 5 கிலோ. கிலோ எவ்வளோ சொன்னேன்? 6 ரூபாய். 6 ரூபாய். அடடே ஆமா, 30 ரூபாய் தான் வருது. அக்கா மன்னிச்சுங்கக்கா, தெரியாம கணக்கு தப்பா பண்ணிட்டேன். இந்தாங்கக்கா உங்களுக்கு 30, உங்களுக்கு 2 கிலோவாக்கா. இந்தாங்க உங்களுக்கு 12. பேப்பர் பழைய பேப்பர் போடுறவங்க போடுங்க. என்ன நீ இந்த காலத்துல போய் இப்படி இருக்கியே, எவ்வளவு வருதுன்னு ஒரு கணக்கு பார்த்து வாங்க மாட்டியா? நான் என்னயா பண்றது? நான் பள்ளிக்கூடம் போய் நான் எழுத்து படிச்சாலே தெரியும், ஒண்ணுமே படிக்கல. பாத்தியா, ஒரு பேப்பர்காரன் கூட என்னை ஏமாத்துறான். ஏன் கவலைப்படுற? நீ வீட்டுல இருந்தபடியே சுலபமா கணிதத்தை கத்துக்கலாம். அப்படியா? அது எப்படி? நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வருது. அதுல அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கணிதத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு சுலபமா சொல்லித்தராங்க. ஓ அப்படியா? ரேடியோ புட்டிய தட்டினாலே வெறும் பாட்டும் கூத்து குமாலுமா தான் இருக்குன்னு நினைச்சேன். கணிதம் கூட சொல்லி தராங்களா? சரி தமிழ் செல்வி, அப்ப நாளையிலிருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை தினைக்கும் தவறாம கேட்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறை. நீங்கள் இணைந்திருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையின் காற்றோடு கணிதம். இன்னைக்கு நம்ம காற்றோடு கணிதம் நிகழ்ச்சியில பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பெரியார் சமுதாய வானொலி நடத்திய குழந்தைகள் கணித திருவிழா 2014 அப்படிங்கிற நிகழ்ச்சியோட தொகுப்பு தான் எங்களை கேட்டுட்டு இருக்கும். வாங்க தொடர்ந்து கேட்கலாம். நிகழ்ச்சியை தொடர்ந்து அடுத்த நம்ம கேட்க போறது ஒரு சூப்பரான ஓவியத்தை பத்திய ஒரு விளக்கம் தான் நேர்களே. வாங்க, அந்த குழந்தை வந்து ரொம்ப அழகா தன்னோட ஓவியத்தை வந்து வெளிப்படுத்திருக்காங்க. அந்த ஓவியம் எப்படி இருந்துச்சு, அதை எப்படி வரைஞ்சாங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். என் பேர் யாழினி. நான் வந்து ஜோகனா கால் ஃப்ரைட்ரிச் கிளாஸ்னு ஒருத்தர் வரைஞ்சேன். அவ அப்படியே பேக்ரவுண்டில் கொஞ்சம் டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, ஒயிட் அந்த மாதிரி பண்ணேன்.
பண்ணோடனே பின்னாடி ஒரு டிஸ்கவர் பண்ண ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டிருந்தேன். அப்புறம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அந்த ஸ்டார் வந்து டிஃபிகல்ட்டான பேட்டர்ன் ஏதாவது பண்ணுறது நம்ம கண்ணுக்கு தெரியாத மாதிரி, அதாவது அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு பார்க்கலாம். கீழே மேலெல்லாம் அவுட்லைன் வந்து பிளாக் கொடுத்துட்டு பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக எப்படி வரைஞ்சோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண யாழினிக்கு நன்றி. என்ன நேயர்களே, என்னுடைய நிகழ்ச்சி கேட்டிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். கடந்த 7 வாரங்களாக குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு நம்ம பல்வேறு குழந்தைகளோட நிகழ்ச்சிகள், அதாவது குழந்தைகள் கணித திருவிழா 2014 அப்படிங்கிற நிகழ்ச்சியோட தொகுப்புகளையும் வந்து கேட்டிருந்த நேயர்களே. அது மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களையும் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் நேயர்களே. இந்த பகுதியோடைய இந்த குழந்தைகள் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் வந்து முடிவடைகிறது நேயர்களே. மேலும் இந்த குழந்தைகள் கணித திருவிழா 2014 அப்படிங்கிற நிகழ்ச்சி குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனே www.pcrmathfest2014.webnode.com என்ற இணையதளத்தை அணுகவும். இந்த நிகழ்ச்சி குறித்த விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது நேயர்களே. நிகழ்ச்சி குறித்த விமர்சனங்களை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி காற்றோடு கணிதம், பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை, பெரியார் மணியம்மை பல்கலைக்கழக வளாகம், வல்லம், தஞ்சாவூர் 613403. மின்னஞ்சல் முகவரி காற்றோடு கணிதம் @gmail.com. தொடர்ந்து உங்களுடைய விமர்சனங்களை தெரிவிச்சுட்டே இருக்க நேயர்களே. அடுத்த காற்றோடு கணிதம் நிகழ்ச்சியில் உங்களை ஒரு வித்தியாசமான பகுதியோடு நான் உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் RJ மணி. நன்றி, வணக்கம்.